நாடாளுமன்ற தொகுதியின் பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வேட்புமனு தாக்கல் செய்தார். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியின் பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை தந்த அவர் சக்தி வாய்ந்த படுகர் இன மக்களின் குலதெய்வமான கோத்தகிரி அருகே உள்ள பேரகனி ஹெத்தையப்பன் கோயில் மற்றும் சக்திமலை முருகன் கோயிலில் தனது கட்சி நிர்வாகிகளுடன் சென்று காணிக்கையை செலுத்தி பிரார்த்தித்தார். தொடர்ந்து உதகைக்கு சென்றவர் காபி ஹவுஸ் பகுதியிலிருந்து பேரணியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் டி.ஆர். பாலு செங்கல்பட்டில் வேட்புமனு தாக்கல் செய்தார். ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் டி.ஆர். பாலு செங்கல்பட்டு அண்ணா சிலை, பெரியார் சிலை உள்ளிட்ட தலைவர்களுக்கு மாலை அணிவித்து கூட்டணி கட்சிகள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்று செங்கல்பட்டு ஆட்சியர் வளாகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் அருண்ராஜிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். இதில் அமைச்சர் தாமு அன்பரசன், சட்டமன்ற உறுப்பினர்கள் வரலட்சுமி மதுசூதனன், எஸ்.ஆர். ராஜா, கருணாநிதி உடனிருந்தனர். திமுகவின் தற்போதைய பொருளாளரும் தென் சென்னை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். இவர் கப்பல் மற்றும் சாலை போக்குவரத்து துறை அமைச்சராகவும் பதவி வகித்து வந்துள்ளார். தற்போது 4வது முறையாக இதே தொகுதியில் போட்டியிடுவது குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்தார். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறுகிறது. தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் மார்ச் 20ஆம் தேதி தொடங்கியது. இந்நிலையில் ராமநாதபுரத்தில் முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் சுயேட்சையாக மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு சந்திரனிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். அவருடன் எம்பி தர்மர், பாஜக மாவட்ட தலைவர் தரணி முருகேசன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் முகமது முபாரக், முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் விஸ்வநாதன் ஆகியோர் தலைமையில் தனது வேட்புமனுவை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் இன்று தாக்கல் செய்தார். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் தனது வேட்புமனுவை விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவரும் மற்றும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான பழனியிடம் வழங்கினார். உடன் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, விசிக பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராம்மூர்த்தி, காங்கிரஸ் கட்சியின் குலாம் மொய்தீன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரியில் பொதுமக்கள் குறைதீர்க்கும் மனுக்கள் செலுத்த வைக்கப்பட்டுள்ள பெட்டி வெட்ட வெயிலில் இருப்பதால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் புலம்பி செல்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பொதுமக்கள் குறைதீர்க்க மனுப்பெட்டி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த மனுப்பெட்டி வெட்ட வெயிலில் வைக்கப்பட்டுள்ளது. இதில் பொதுமக்கள் தங்களின் குறைகளை மனுக்களாக எழுதி போட்டு செல்கின்றனர். வெட்ட வெயிலில் வைத்துள்ளதற்கு பதில் நிழலில் அல்லது ஆட்சியர் அலுவலக வராண்டாவில் வைத்திருக்கலாம் எனவும், அங்கு தண்ணீர் வசதியும் தயார் செய்து தரப்படவில்லை எனவும் பொதுமக்கள் புலம்பி செல்கின்றனர். வாணியம்பாடி அருகே தண்டவாளத்தை கடக்க முயன்ற இளைஞர் ரயில் மோதி அடிபட்டு பரிதாபமாக உயிரிழந்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி துறைகேரி பகுதியில் ரயில் நிலையங்களுக்கு இடையே சுமார் 30 வயதிற்குட்பட்ட இளைஞர் தண்டவாளத்தை கடக்க முயன்றார். அப்போது ஜோலார்பேட்டையிலிருந்து காட்பாடி நோக்கி சென்ற ரயிலில் அடிபட்டு உடல் சிதறி பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்ததும் ஜோலார்பேட்டை ரயில்வே போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் உஷாராணி மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து உயிரிழந்தவர் யார், எந்த ஊரை சேர்ந்தவர் என குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திட்டக்குடி அருகே நள்ளிரவில் அடையாளம் தெரியாத வாகனம் மோதி ஒரே கிராமத்தைச் சேர்ந்த 3 பேர் இறந்த சம்பவம் அப்பகுதி கிராம மக்களிடையே ஆழ்ந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே பாசார் கிராமத்தைச் சேர்ந்த திலீப்குமார் மகன் சதீஷ்குமார், அதே கிராமத்தைச் சேர்ந்த கலியபெருமான் மகன் பரணி மற்றும் நடராஜன் மகன் வெங்கடேசன் ஆகிய 3 பேரும் நேற்று இரவு ஒரே இருசக்கர வாகனத்தில் அருகிலுள்ள கிராமத்திற்கு சென்றுவிட்டு மீண்டும் தனது சொந்த ஊருக்கு திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திரும்பி சென்று கொண்டிருந்தனர். அப்போது ஆவட்டி பெட்ரோல் பங்க் அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் சம்பவ இடத்தில் சதீஷ்குமார், பரணி ஆகிய 2 வாலிபர்களும் உயிரிழந்தனர்.
இதில் வெங்கடேசன் பலத்த காயம் ஏற்பட்டு வேப்பூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விபத்து குறித்து தகவல் அறிந்த ராமநாதபுரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று 3 பேர் உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திட்டக்குடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மேலும் இந்த விபத்து குறித்து ராமநாதபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.